தேவையில்லா வேலையெல்லாம் பார்க்காது இருப்பாயா என்ற மாதிரி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை மிஞ்சி வேலை செய்யும். நிறைய பாருங்க சேர்ச்சுக்க நேரம் இருந்துக்கணுங்க, சரியான தலைவலி, சரியான தூக்கம், சரியான வயிற்று வலி. ஆனா வேலைக்கு நிப்பாளர்களான்னு பாருங்க, விழுந்து கட்டி துள்ளி குதிக்குது, கண்டு குட்டி அம்மாங்கிறது வெள்ள போய் சொன்ன மாதிரி ஓடுவாள்கள். அப்படியெல்லாம் கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது. தேவ சமூகத்தில் ஓய்வு நாள இருக்கணும். ஆமென். இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. பழைய பாட்டு காலமண்டா உருவக பொறைக்கினாலும் என்ன செய்யணும்? கல்லறிஞ்சு கொல்ல கடவுள். அதையெல்லாம் ஆண்டவர் மாத்தி உன் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் என்னில் அன்பு கூறுவாயாக, உன்னில் அன்பு கூறுவது போல புரண்டத்தில் 10 கட்டளை 2 ஆக்கினார். அது ஆக்கியும் இன்றைக்கும் அநேகர் தேவனுக்கு மாறாக நாம் வேலை செய்ய பழகிறோம். அது நல்லது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு செழிப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். செழிப்பு என்று சொன்னா பணம் இல்லைங்க, வசதி வாய்ப்பு இல்லைங்க, நிம்மதியாய் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் இருக்கிறதே பெரிதான ஒரு செழிப்பாகும். அல்லேலூயா. வீட்டுல சந்தோஷமா இருக்கிற நாட்களை பாருங்க, எவ்வளவு பணம் இருந்தா சந்தோஷம் வருமா? புழுகுதான் வரும். அது வேண்டணும், இது வேண்டணும். அடுத்த நாள் பணம் வந்த போதும் தெரியல, பேப்பருங்க போயிடும். ஆனால் முதலாவது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 பார்க்காம சொல்லுங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நெகேமியா 8:10 என்ன? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே எங்களுடைய பலன். முதலாவது செழிப்புள்ளவர்களா இருக்கணும்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் மாத்திட்டு, நீ ஆட்டோல வந்தா நீ அடுத்த நாள் BMW வரணும், நீ அல்டோல வந்தா நீ என்னத்துல வரணும், வெகனார்ல வரணும். இப்படி எல்லாம் சொல்லி அநேக கிறிஸ்தவர்களை கடங்காரனாக்கி, குடிகாரனாக்கி, சேர்ச்சுக்கு போகாதவனாக்கி, பைபிள் படிக்காம வச்சு, ஜெபிக்காம வச்சு இன்னைக்கு மோசமான நிலைமையில திருச்சபைகள் போகிறது. ஆனா நானும் நீயும் அப்படி போகக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் முதலாவது செழிப்புள்ளவர்களாய் இருப்பார்கள், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள், தன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாய் இருப்பார்கள், தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான கணவனாய் இருப்பார், தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமான மனைவியாய் இருப்பார், தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான பெற்றோர்களாய் இருப்பார்கள், தன் பெற்றோருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் இருப்பார்கள். இதுதான் கிறிஸ்தவத்தின் செழிப்புள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. செழிப்பு பணம் என்று சொன்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை, பணத்துக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலமும் இல்லை. ஒரு முறை வரி செலுத்த வேண்டிய இடம் வந்துச்சு. இயேசு சீசர்களுக்கு சொன்னார், பேதுருக்கு சொன்னார், தூண்டில கொண்டே வலையை கொண்டே போடுறாப்பா, முதல் அகப்படும்டாப்பா, அது திறந்து பாருடாப்பா, அதுக்குள்ள என்ன இருக்கும்? வெள்ளி இருக்கும். அது எடுத்து அந்த வரியை கட்டுன்னு சொன்னார். இயேசு பணத்தோட, ஏடிஎம் கார்டோட, கடங்கார செக்கோட, கடங்கார கிரெடிட் கார்டோட இயேசு ஊழியம் செய்யவில்லை. அவர் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அவர் எந்த வீட்டுக்குள்ள போனாரோ பேசினாலே மனம் திரும்பினார். அல்லேலூயா. சகவே பார்த்து, சகவே சீக்கிரமாட நான் வீட்டுக்கு வரேன். அவனுடன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, வீட்டுல சேர் இல்ல, வீட்டுல சீப்போ இல்ல, வீட்டுல உட்கார ஒழுங்கா கால் துடைக்க பாப்பீஸ் இல்ல. அதான் சொன்னா. என்ன சொன்னா? ஆண்டவரே, நான் யாரிடத்தில் எதையாவது ஒன்றை அநியாயமாக வாங்கினது உண்டானால் சத்தமா சொல்லுங்க. நான் சத்தமா துதிச்சு இப்ப சத்தமா பேசுறேன். நீங்க சத்தம் போடாம இருக்கக்கூடாது, பேசணும். ஓகே, அதை நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீயும் ஆபிரகாமுக்கு குமாரன். அல்லேலூயா. செழிப்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அம்மாக்கள் இருக்கிறாங்க, கிழவிமார் இருக்கிறாங்க. 6 பேர் 7 பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? ஒரு கிழமை அந்த 7 பேரை நான் ரவுண்ட் அடிச்சு ஒரு பாக்காட்டி அந்த கிழவிகளுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? துக்கமா இருக்கும். 7 இல்ல, சொல்லுது எக்கச்சக்கமா இருக்கும். தேடி பார்ப்போம். பரவாயில்ல. நான் பிறந்த நாள் முதல் கொண்டு 11 வயசு மட்டும் வியாதிக்காரனா இருந்தேன். அம்மாவுக்கு பிறந்த பொழுதும் அம்மாவுக்கு என் தலை பெரியதில் அம்மா கஷ்டப்பட்டு தான் பெற்றெடுத்தா. 11 வயசு மட்டும் என்னால அம்மா சரியா கஷ்டப்பட்டது உண்மை. அது நினைக்கும் பொழுது இன்னைக்கு வேதனையா இருக்கு. அம்மா பாவம்
அம்மா கிட்ட அடியில தேங்காய் திருவு இருந்தபோது அப்படியே தலைகளா விழுந்துட்டா. ஐயோ அம்மா என்னம்மா இப்படி விழுந்துட்டீங்க? உடனே நின்று திருதுவலை எல்லாம் வண்டி கொடுத்த, அம்மா விழுந்துடாதீங்கம்மா, சந்தோஷமா இருங்கம்மா, என்னடா என்ன பெத்தாம்மா, என் ஆத்தா நல்லா இருக்கணும், அல்லேலூயா. ஏன்டா பிள்ளைகளை அம்மாவை வேதனைப்படுத்தாதீங்க. அது ஒரு பெரிய சாபமாய் மாறி வார்த்தையால செய்கையால உங்க ஆக்ஷனால நெளிப்பால எல்லாம் அம்மாக்களை வேதனைப்படுத்தாதீங்க. அது எங்களுக்கு என்ன ஆகும்? ஜாய் என்னடாகும்? அது எங்களுக்கு குழப்பமாய் சாபமாய் மாறும். அம்மா அப்பாவை என்ன செய்யக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. வீட்டை போனா அம்மா அப்பாவுக்கு எல்லா வேலையும் செய்து கொடுங்க. அப்பொழுதுதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆமென். நீங்க விருந்த ரீலுக்கு எல்லாரும் அறுப்பியல்பா இருக்கும். அம்மா அப்பாவுக்கு எது எல்லாரும் தில்லுமுள்ளு பண்ணினீங்க, எல்லாரும் நீங்க விதைக்கிறதை அறுக்க வேண்டித்தான். அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, எஸ் அந்த அம்மாமாருக்கெல்லாம் கோல் அடிச்சு பேசாட்டி எல்லாம் போய் பார்க்காட்டி அவங்க என்ன ஏசுறேச்சு தெரியுமா? ஒரு அம்மா கேட்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, ஒரு மகனாடான்னு கேட்டார். முந்தின நாள் ஆமன் ஆச்சு சொல்லு வந்து பார்க்கல, 10 நாள் ஆயிடுச்சு வந்துடுறேன். முந்தின நாள் போய் சும்மா முகத்தை காட்டி போகணும்னு ஒரு டீ குடிக்கணும் பாருங்க. நல்லா சீனியெல்லாம் குடிச்சு ஒரு டீ ஒன்று குடிச்சு சந்தோஷமா ஜெபிச்சுட்டு வந்தோம் பாருங்க. என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னாங்க, செழிப்பு என்பது பணம், பொருள், அந்தஸ்து, வீடு, பெரிய கார் இல்ல. மற்றவர்கள் எங்களை விரும்புகிற அளவு வாழுகிற ஒரு வாழ்க்கை செழிப்பான ஜீவியம். அல்லேலூயா. செழிப்பண்ணு எங்கள் ஆக்களுடைய பணம், பங்களா, சும்மா பிராடோ அதெல்லாம் எல்லாம் கடற்கார சீவியம். இருக்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் திருப்தியாய் சந்தோஷமாய் வாழவே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால பாருங்க, வார்த்தையின்படி நடக்கிறவனும் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு செழிப்பா இருக்கிறது மட்டுமில்ல. பாருங்க இந்த குரோயில அந்த ஆத்தோரம் உள்ள மரங்களை பாருங்க எப்படி இருக்கும், பச்சை பசேல்னு தான் இருக்கும். நாம வளர்க்கிற மரம் எல்லாம் அப்படி இருக்கும். இது இங்க இருக்கிற ஒருவனுமே தண்ணி ஊத்த மாட்டான். நான் 3 நேரம் 6 நேரம் எல்லாம் இதுக்கு சாப்பாடு போட்டு இதை சில பேர் இல்லாமக்கிறதுக்கே இருக்கிறாங்க. நான் இதை இல்லாமக்கினா இங்க இருக்கிறவன் ஒருத்தனை இல்லாம அவ்வளவுதான். இதுக்கு நான் தண்ணி ஊத்தி இதை நான் பாதுகாத்து பராமரிச்சு பாருங்க எவ்வளவு பச்சை பசலா இருக்கு. பூங்கொண்ட ரசிக்க பார்க்கணும். ஆண்டவர் எவ்வளவு கலர்லாம் கொடுத்து, பச்சை கலர் கொடுத்து, வர்ணம் எல்லாம் கொடுத்து, இப்படி எல்லாம் அழகா வச்சிருக்கேன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை ரசிக்க பழகணும். ஒரு கிறிஸ்தவன் குடும்பத்துல இருந்தா எல்லாரும் சந்தோஷப்படுற அளவு வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. கல்யாணம் பார்க்க என்னென்ன பாக்குறாங்க? நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பாருங்க, நல்ல அழகுள்ள மாப்பிள்ளையா பாருங்க, பொம்பளைக்கு சுண்டினா ரத்தம் மாற மாதிரி சிவப்பா பாருங்க, கடைசியா கட்டி முண்டானால குளர்ல பிடிச்சு முடியில பிடிச்சு அடி பண்றவங்க பாருங்க. மோசமா இருக்கு. கல்யாணம் பார்த்தானே, திருமணமான நீங்க பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணினான, தெய்வ பயம் உள்ள நல்ல ஒரு ஏற்ற துணையை தாரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. மிகுதியான எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். போன கிழமை கூட 2 பேர் மனுஷங்க கலத்தறுத்து இருக்கிறாங்க. ஒன்று செத்துட்டு ஒன்று தப்பிட்டு. கவனம், உலகம் மோசமா போகுது. அதனாலே கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் செழிப்புள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.